ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். தங்க நாங்கள் எப்படிலாம் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தங்கம் வேலை எங்கேயோ போயிட்டு இருக்குது, பேக்கெட்டை தாண்டி போயிட்டு இருக்குது. அதை நம்ம எப்படிலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கம் எப்போவுமே கெட்டு போகிற பொருள் இல்லைங்க. ஆனால் நம்ம தங்கம் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்கும் பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் நகை சேர்த்துக்கணும். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன காலகட்டத்தில் காசு தேவைப்படும் போது காசு இல்லாத போது நகை போய் அடமானம் வச்சோ இல்லை நம்ம விற்றாவோ காசு நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம சேஃப்டிக்கு நகை சேர்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகை சீட்டு போட்டுக்கலாம். நம்மளால் 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து ஒரே மூட்டை வாங்க முடியாது. ஆனால் 10,000 5,000 4,000 3,000 அந்த மாதிரி மாதம் கட்டி சிறுக கட்டி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் 11 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம நகை எடுத்துக்கலாம். இது எப்படி நகைச்சீட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை ஒரு வீடியோ போட்டுடலாம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் நான் நகை எப்படிலாம் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கீம்லாம் இருக்குது. நகை கடையெல்லாம் போய் கேட்டால் தெரியும். நம்ம ஃபோன்லேயே ஒரு நாளைக்கு 200 300 400 500 600 எவ்வளோ நம்மக்கிட்ட காசு இருக்கோ நம்ம ஃபோன்லேயே கட்டிக்கலாம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் மாதம் இல்லை வாரம் 4 நாள் இப்படிலாம் கட்ட முடியுமோ அப்படிலாம் கட்டி எவ்வளோ நமக்கு பணம் சேவ் வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு போய் நம்ம நகை எடுத்துகிட்டு வந்துடலாம். தேர்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 10,000 ரூபாய் இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறையட்டான்னு சொல்லிட்டு நம்ம நகை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட 10,000 ரூபாய் இருந்தால் நம்ம அந்த 10,000 ரூபாயில் நம்ம 1/4 கிராம் 1/2 கிராம் 1 பவுன் எந்த மாதிரியும் நம்மளால் முடிஞ்சது போய் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பவுன் வாங்கினா தான் நகைன்றதுல 1/4 கிராமு மில்லி கணக்கில் இந்த கிராம் கணக்குலேயே நம்ம வாங்கிக்கலாம். 1/2 கிராம் 1/4 கிராம் 1 கிராம் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு நம்ம போய் வாங்கிட்டு வந்துடணும். அப்புறம் குறையிற பின்னாடி வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சா குறையறதுக்கு கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது, ஏறத்துக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம எப்போ நம்மக்கிட்ட காசு இருக்கோ அப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஃபோர்த் ஒன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நம்ம இதானா ஒரு செலவு பண்ணுவோம், ட்ரெஸ்லாம் வாங்குவோம் இல்லை செப்பல்ஸ் வாங்குவோம். அதை ஜாஸ்தி ரேட் வாங்குறதுக்கு அதை கொஞ்சம் இப்போ நான் 2,000 ரூபாய்க்கு வாங்குறத ஒரு 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 1,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு போட்டு வச்சோ இல்லை என்ன காசு நம்ம பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம சேவ் பண்ணி வச்சோம். மாதம் ஒரு 1/4 கிராம் வாங்கணும் 1/2 கிராம் வாங்கணும் நம்ம ஒரு டார்கெட் வச்சு மாதம் 1/2 கிராம் 1/4 கிராம் அந்த மாதிரி வாங்கலாம். நகை வாங்கும் போது இது பண்ணி நம்ம எண்ணமல் இந்த கல் மாதிரி வச்சுலாம் வாங்கினோம்னா நம்ம அதை சேல்ஸ் பண்ணும் போதோ இல்லை நம்ம பேங்க்ல வைக்கும் போதோ அதை கழிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு பதில் நம்ம கல் இல்லாத மாதிரி வாங்கினா அதை நகை சேமிக்கும் போது அது ஒரு சூப்பரான ட்ரிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கல் வச்சதுதான் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதை மாதிரினாலும் நம்ம வாங்கிப்போம். ஆனால் கல் வச்சுட்டு வாங்கினா நமக்கு கொஞ்சம் லாஸ் தான். கல் இல்லாமல் வாங்கினா நம்மளுக்கு லாஸ் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படியே சில்வர் காயின்லாம் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு வீடியோவாக எடுத்து போட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தங்கம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியங்க. அதை நம்ம சேமித்தா நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பை பைங்க.